ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி ஈஸியான முறையில் ஒரு பால் கொழுக்கட்டை செய்யுதுன்றத நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நாளாக நாங்கள் அம்மா கிட்ட கேட்டுட்டு இருந்த டிஷ் எங்கள் அம்மா இப்போ தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். அது பிசைஞ்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி மெலிசாக தான் மாதிரி உருட்டுவோம். சில வீட்டிலலாம் ரவுண்டு கோலி குண்டு மாதிரிலாம் உருட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் உருட்டிக்கலாம். எதுக்கு இவ்வளோ சின்னதாக உருட்டுறோன்னா அப்போ தான் அது நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி உருட்டுவாங்க. எங்கள் அம்மா இந்த மாதிரி ஷேப்பில் உருட்டினாங்க. நான் சின்ன சின்ன கோலி குண்டு ஷேப்பில் உருட்டினேன். ஸோ நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் முதல் பால் 2ஆம் பால் 2 பாலை பிரித்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2ஆம் தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அந்த பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சுருக்க இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே சைட்லேயே நம்ம சர்க்கரை பாவு, அதாவது நாட்டு சர்க்கரை பாவு, அப்படி இல்லைன்னா வெள்ளைப்பாகு காசிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்து பாகு காசி அதை ஃபில்ட்ரு பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அடுப்பு நிறுத்திடணும். அதுக்கப்புறம் முதல்ல எடுத்து வச்ச தேங்காய் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் தேங்காவும் கொஞ்சம் ஏலக்காவையும் மிக்சியில் லைட்டாக ஒரு கோஸ் மாதிரி அடித்து அதையும் கடைசியாக சேர்த்து நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊற விட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தாலும் சரி, இல்லை அப்படியே சூடாக பவுலில் ஊற்றி குடித்தாலும் சரி, ஒரு சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி.